ஆழ்வார்கள் அருளமுதம் நிகழ்ச்சியில் அவர்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்க தொடங்கினோம். கடந்த சுமார் 4 வாரங்களாக பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டின் பொருளை பெரியவாச்சான் பிள்ளையின் உரையை அடிப்படையாக கொண்டு அனுபவித்து வருகிறோம். கண்டிப்பாக நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்று அந்த திருப்பல்லாண்டின் நிறைவு பாடலின் ஆழ்ந்த கருத்தை கூறுகிறேன். திருப்பல்லாண்டு முடிந்து பின்னால் பெரியாழ்வார் திருமொழி என்று பெரிய பிரபந்தம் பாடினார். கண்ணன் செய்த ஒவ்வொரு விளையாட்டையும் அந்த பெரியாழ்வார் திருமொழியில் தான் அனுபவித்தார். இதில் ஆச்சரியம், பெரியாழ்வார் திருமொழி வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் என்று தொடங்கும். அதனுடைய முதல் பாடல் திருக்கோட்டியூரை பற்றி தான் பேசுகிறார். இப்போ திருப்பல்லாண்டனுடைய கடந்த பாடல் 11வது பாசுரத்தில் அல்வழக் கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே, அங்கே திருக்கோட்டியூரை பற்றி குறிப்பிட்டார். அப்போ இந்த பாடல் திரட்டு திருக்கோட்டியூரில் முடிகிறது, அடுத்த பாடல் திரட்டு திருக்கோட்டியூரில் தொடங்குகிறது. அந்தாக்ஷரி மாதிரின்னா இருக்குது. இது எதில் போய் முடிகிறதோ அதை வைத்து தொடங்குகிறாரோ இல்லையோ, பெரியாழ்வாருக்கு அந்த திருக்கோட்டியூரில் அவ்வளவு ஆசை. அதனால்தானோ என்னவோ திருக்கோட்டியூர் நம்பிகள் அங்கே எழுந்துருளியிருந்தார். அவர்தான் ராமானுஜருக்கு திருமந்திரத்தின் பொருள், சரமஸ்லோகத்தினுடைய பொருளை எடுத்துரைக்க ராமானுஜரும் அத்தை அடியவர்களுக்கெல்லாம் உபதேசித்தார். எவ்வளவு அழகான செய்தி! அங்கிருந்தவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டனர். திருக்கோட்டியூர் நம்பிகள் தான் ஆச்சாரியன், குரு. அவர் தான் ராமானுஜருக்கு இந்த பொருளை சொன்னார். கோவந்துருத்தவருக்கு அது எப்படி நான் உனக்கு சொன்னதை நீ எல்லாருக்கும் போய் சொல்லுவாய்? உனக்கு நரகம் கிடைக்கும் தெரியுமா? குருவின் வார்த்தையை மீற பார்த்தாய், உனக்கு நரகம் கிடைக்கும்னு கோபித்து கொண்டார். ராமானுஜர் அழகா பதில் கூறினார், இல்லை இல்லை, நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் இத்தனை பேரும் வைகுந்தத்துக்கு போவார்கள் என்னால் நான் நரகத்துக்கே போவதற்கு தயார். போவரா? அவர் கைகாட்டும் இடத்தில் நரகமே மாறிவிடப் போகிறது. அவரா செல்வார்? ஆனால் கூறினார், தேவரீருடைய வார்த்தையை மீறினேன்னு நினச்சிக்க வேண்டாம். இத்தனை மக்கள் படும் அல்லலை கண்டு பொறுக்க மாட்டாமல் கூறிவிட்டேன். இவர்கள் படுற கஷ்டத்தை பார்த்து ஐயோன்னு இறங்கி சொல்லுவதுதான் வைணவத்தினுடைய அடிப்படை கொள்கை. யாராக வேணுமானாலும் இருக்கட்டும், ஒரு ஆச்சாரியன் அவருக்கு நல்லதெடுத்து சொல்ல வேண்டும், பெருமானிடத்தில் காதலை வளர்க்க வேண்டும். அதற்குத்தானே ஆன்மீகம், அதற்குத்தானே மத தலைவர்கள் எல்லாரும். அவர்களுக்கு முன்னோடிய போலத்தான் இப்போ பெரியாழ்வார் விளங்குகிறார். 12 பாடல்கள் பாடினார். அதில் கடைசி பாடல் அதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை. இந்த பாட்டு யாரோட சேர்ந்து பாடுறார்? ஏன்னா கீழே 3 பார்த்துன்னு வந்தோம் இல்லையா? பகவல்லாபார்த்தியோடே, கைவல்யார்த்தியோடே, ஐஸ்வர்யார்த்தியோடே, இன்னத்தை விரும்பி பெருமானிடத்தில் வருகிறானே அவனே வேணும்னு விரும்பி வருபவர், ஆத்மானுபவம் வேணும்னு விரும்பி வருபவர், இல்லை சொத்து பத்து செல்வம் இன்பம் போரும் அப்படின்னு வருபவர் எல்லாரும் வருகிறார்களே. அந்த 3 பேரை பற்றி 9 பாட்டில் பாடிவிட்டார். இப்போ கடைசி பாட்டு 12வது பாட்டு. இதில் யாரை சேர்த்துக்கிறார்னால், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சுமார். அது ஐஸ்வர்யத்துக்காக பெருமாள்கிட்ட போய் நிற்கிற அளவுக்கும் தெம்பில்லை, கைவல்யத்துக்காக போய் நிற்கிற அளவுக்கும் ஞானம் இல்லை, பகவானுக்காக போய் நிற்கிற அளவுக்கும் பக்தி இல்லை. அதெல்லாம் இல்லை சுவாமி, நீர் என்னமோ ஐஸ்வர்யார்த்திங்கிறீர், கைவல்யார்த்திங்கிறீர், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. கார்த்தால் எழுந்திருந்து வேலைக்கு போகணும், குழந்தை குட்டிகளை நன்னா பார்த்துக்கணும், ராத்திரியானா வரப்போகிறோம், சாப்பிட்ணும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், போருமே. இவ்வளோ தானே நாம் நினைக்கிறோம். ஓ, இதுன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கா, நாம் மற்ற பேருக்காகலாம் பாடிட்டோம். அப்போ இவர்களுக்கு என்ன வழி? இப்போ உயர்ந்த பகவானை நினைத்து பக்தி யோகத்துக்கு போய் உபாசனம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கிட்டக்கவே இல்லை. ஆத்மானுபவத்தை பெறுவதற்கு யோகத்துக்கு போகிறதுக்கெல்லாம் நம்ம கிட்டக்க இல்லை. பணங்காசு ஐஸ்வர்யம் பெறணும்னா கூட ஒரு ஹிரண்யகசிபு சாகாவரணம் பெறணும்னு ஆசைப்பட்டான். ராவணன் ஒத்தராலையும் தனக்கு மரணம் கூடாதுன்னு ஆசைப்பட்டான். இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு அடிப்படை ஆசை இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நம்மால்
நீ ஒரு 1000 ஆண்டு ஒத்தை காலை நின்று கொண்டு தவம் புரியுங்கள், உம்முடைய தலையே சடைமுடியாகலாம், அதில் குருவி கூடு கட்டலாம், பட்டினி கிடங்கு 1000 வருஷம்னா இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும். இதுதான் நமக்கு இருக்கிற நிலைமை. அப்போ நம்ம கீழே சொன்ன 3லையுமே இல்லை. இப்போ அதுவான ஏதோ கொஞ்சம் சக்தி இருக்குது. ஹிரண்யகசிபுவுக்கு சாகாவரம் பெறுவதற்காகவாவது 1000 ஆண்டு தபஸ் பண்ண முடிஞ்சுது, 1 கோடி வருஷம் பண்ண முடிஞ்சுது. நம்மால் அதெல்லாம் ஒன்றுமே முடியாதே. அப்போ நம்ம இழந்தே போட வேண்டியதானார். வாண்டாங்கிறார் ஆழ்வார். நீங்கள் ஒத்தனை இழக்க வேண்டாம், நான் சொன்ன பல்லாண்டை சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் இப்போ மலை மேலே நின்று தவம் புரிய வேண்டாம், காட்டில் நின்று தபஸ் பண்ண வேண்டாம், நதியில் நின்று தவம் புரிய வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் சொல்கிற திருப்பல்லாண்டை சொல்லுங்க. அதை சொன்னீர்களானால் உங்களுக்கு வைகுந்த பிராப்தியே பெற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த மங்களாசாசனம் பண்ணுறதுங்கிறது சாமானியர்களை கூட திருத்திடும். பெருமான ஆசையோடு நோக்கி எங்கள் பெரியாழ்வார் சொன்னாருங்கிறதுக்காக திருப்பல்லாண்டை ஒரு தடவை சொல்கிறேன், நித்தியம் சொல்கிறேன். அடி எனக்கு அவ்வளவு தான் தெரியும். ஆழ்வாரை பாரு, என்னை பார்க்காதே, அவருடைய நிழலில் அடியை நின்றுக்கிறேன். ஒரு பெரியவருடைய நிழலில் நாம் நின்றுட்டோம்னால் பெருமான் நம்ம குற்றங்களை கண்டுகொள்ளாமல் ஏற்றுனுடுறார். அதுக்குன்னு குற்றம் புரியணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவருடைய பின்னாடி நிழலில் நாம் நிற்கணும் இல்லையா? அதனால தான் பெரியாழ்வார் சொல்லிக்கிறார், நீங்கள் ஒத்தரும் கவலைப்படாதீங்க, திருப்பல்லாண்டை சொல்லுங்களே. சொன்னால் பரமேட்டி சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே, சாமானியர்களை கூட உயர்ந்த கதிக்கு தூக்கி விட்டுவிடும். எவ்வளவு சிறந்த பலஸ்ருதி இது. அப்போ பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை. பகவான் பவித்திரன் என்றால் சுத்தமானவர். அவர் என்ன சுத்தமானவர்னா 2 விதத்தில். ஒன்று, நான் சுத்தமானவனாக இருக்கணும், அது பல பேர் இருப்பா. ஆனால் மற்ற பேர் எல்லாரையும் சுத்தம் ஆக்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு சக்தி இருக்காது. நான் சுத்தமாக இருக்கேன், மற்ற பேரை சுத்தமாக்க முடியுமா? தெரியாது சுவாமி. ஆனால் பெருமான் எப்படிப்பட்டவர்னா தானும் சுத்தமானவர். அவர் திருவடியை யார் பற்றினாலும் அவர்களையும் தூய்மையானவர்களை ஆக்கிவிடுறாரோ இல்லையோ. அப்போ அவர் தூய்மையானவரா? எத்தனை அழுக்கு படைப்பு சேரு சகதி நல்லவன் தீயவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்காரே. ஆனால் தூய்மையானவர் தானா? ஆமாம், யாருக்குள்ளே இருந்தாலும் அவர் தூய்மை வராது. அடுத்தது, ஒன்றுமில்லாத கீழே கடந்த என்னை கொண்டு போய் வைகுந்தத்தில் உட்காத்தி வைக்கிறாரே. என் குற்றங்களெல்லாம் பார்த்தாரா? அதெல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாரான்னா தூய்மை ஆக்குபவர். தூய்மை ஆனவர் தன்னை அண்டினவர்களை தூய்மை ஆக்குபவர். இந்த 2 பெருமை பெருமாள்கிட்ட இருக்குது. அதனால தான் பவித்திரனைன்னு சொல்கிறார். பல்லாண்டென்னு பவித்திரனை, பரமேட்டியை வைகுந்தத்தில் நித்தியமாக இருப்பவனை. பரமேஷ்டி ரொம்ப உயர்ந்த ஸ்தானம். எதை தாண்டி யாரும் பார்த்தது கிடையாதோ, எதையே யாரும் பார்த்தது கிடையாதோ. தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்னவோ ஜாகிருவாகம் சசமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் என்ன உபனிஷத்து ஓதுகிறது. அந்த வைகுந்தத்தில் எந்த இடத்தில் தூக்கம், பசி, தாகம், மருட்சி, இருட்சி, பாபம், மூப்பு, மரணம், பிறப்பு ஒன்றும் கிடையாதோ அந்த இடத்தை தனக்கு ஸ்தானமாக கொண்டவர். பரமேட்டியை சார்ங்கம் என்னும் வில் ஆண்டான் தன்னை. சார்ங்கம் வில், சார்ங்கம் என்னும் வில்லாண்டான். வில்ல ஆண்டுன்னு இருக்காருனா சுவாமி நாட்டை ஆளுவா. அது என்னது சார்ங்கம் என்னும் வில்லாண்டான்னால் வில்லை ஆளுதல். வில்லை பிடித்து கொண்டு கண்டவர்களையெல்லாம் அடித்து துன்புறுத்துதலில்லை. கத்தியை பிடித்து கொண்டு எல்லாரையும் வெட்டி கொண்டு திரிவதில்லை. கத்தி கையில் இருக்கு, வில்லு கையில் இருக்கு. பெருமானுடைய வில்லுக்கு என்ன பெருமையா? தானா சரவருஷம் வருஷித்து அம்பு மழை பொழிந்து பகைவர்களெல்லாம் அழிச்சுடும், தீயவர்களெல்லாம் அழித்து விடும். ஆனால் பெருமான் என்ன பண்ணுவாரான்? வில்லே பேசாமரு, நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிக்க வேண்டாம், ஒத்தரையும் கொல்ல வேண்டாம், நாம் மன்னிக்கணும், மறக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கணும், கோபப்படாதே கோபப்படாதே. இதுதான் பெருமானுடைய ஆண்மை. ஆண்மைன்னு என்ன சொல்கிறோம்? அடிச்சுட்டே இருக்கிறது ஆண்மை இல்லை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். எங்கே நமக்கு கோபம் வந்தால் செல்லுபடி ஆகுமோ அங்கே கோபத்தை தவிர்க்கணும். யாரை நம்மளால் அடித்தா அவள் பேசாமல் இருப்பாளோ அங்கே அடிக்காமல் இருக்கணும். நாம் கூட அடிக்கவே மாட்டோம். எங்கே தெரியுமோ? அடித்தா யார் திருப்பி அடிச்சிருவாளோ அங்கே அடிக்கவே மாட்டோம். அது பிரயோஜனம் இல்லை. நாம் ஒருத்தனை அடிக்க போகிறோம்னா அவன் அப்பாவி ஒன்றும் தெரியாது, அவன் ஒன்றுமே பேச மாட்டான், அடியை வாங்கிப்பான். அப்படி இருக்கிறவனை அடிக்காமல் இருந்தால் தான் அதுதான் பெருமையே தவிர, அடித்தா ஒருத்தர் திருப்பி அடிச்சிருவார், கையில் பெரிய லத்தி வச்சுன்னு இருக்காருன்னா அவர் கிட்டிக்கே போக மாட்டேன் சுவாமின்னு அது என்ன பெருமையா? அதை எப்படியுமே அடிபடுவோமே. அதனால் வில்லாண்மை என்னால் கையில் வில்லை வைத்து கொண்டு அடித்தல் அல்ல, வில்லை வைத்து கொண்டு காத்தல். அடித்தல் அல்லாமல் வில்லாண்டான் தன்னை ஆலிகந்தமிவாகாசம் அவட்டபியமாத்தனுன்னு ராமாயணத்தில் சொல்கிறார். ராமன் அப்படி வில்லை பிடிச்சு நின்னார்னால் தானே அடங்கி ஒடுங்கி அனைவரும் ஓடிவிடுவார்கள். சண்டை போடணுங்கிற தேவையில்லை, ரொம்ப தேவை இருந்தால் தான் சண்டையிடுவதற்கே வருவரான். வில்லாண்டான் தன்னை சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். வில்லிபுத்தூர் விட்டு சித்தன். இப்போ பாருங்க, இவ்வளவு நேரம்
ஐஸ்வர்யார்த்தி கூட வந்தார், அவரோடு பாடினார். பகவானை விருப்பப்படுபவர் கூட வந்தார், அவரோட பாடினார். அப்போ அவர்கள்லாம் நாங்களும் வந்துட்டோம்னு சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்போ திடீர்னு கடைசி பாட்டில் என்ன இருக்குது? வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் பெரியாழ்வாராகிற நான் பாடிய 12ங்கிறார். இவரா பாடினார்? கீழே இருக்கிற 9 பாடல்கள் ஆரையோ கூப்பிட்டது, ஆரோ வந்தது, ஆரோடோ சேர்ந்து பாடினது. அப்போ அவர்களெல்லாம் இல்லையா? பெரியாழ்வாரே தான் பாடினாரானால் ஆமாம், பெரியாழ்வாரே தான் பாடியிருக்கார். பின் இது அவர்களுடைய வார்த்தை இல்லையானால் அவர்களும் வந்து இப்படி பாட வேண்டுங்கிற விருப்பத்தோடு பாடியிருக்கிறார். கண்டிப்பாக கூப்பிட்டா அவர்களும் வந்துடுவார்கள். அது ஒரு நம்பிக்கை நமக்கு அப்போ தானே வரும். இப்போ பெரியாழ்வாரே பாடிவிடலாம், இவரே பாடியிருந்தாருன்னா என்ன சுவாமி தெரியும்? இப்போ நான் கூட சொல்கிறேன், பெருமாள் கண்டிப்பாக காப்பாற்றுவார், நிச்சயமாக ரட்சிப்பார், ஆபத்தில் கூப்பிட்டால் வருவார், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சிடுமா? அதுக்காகத்தான் என்ன வழக்கம் வச்சுருக்கா, முதலையனுடைய வாயில் யானை காலை கொடுத்தது, ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது, கூப்பிட்ட குரலுக்கு நாராயணன் ஓடி ஓடி வந்து காத்தார். இதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் நன்னா புரியுறது. இல்லை நான் திருப்பி கத்தலாம், நாராயணன் காப்பாற்றுவார்னு நம்ப மாட்டேன். இது பாருங்க, இந்த ஆதி மூலமேன்னு யானை கூப்பிட்டது வந்தார். பிரஹ்லாதன் இந்த தூணுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னார், புரிஞ்சுடும். எங்கும் இருக்கிறான்னு 4 மணி நேரம் சொன்னால் கூட புரியாது. இங்கே இருக்கிறானான்னு பிரஹ்லாதன் கை காட்டினார், சட்டுன்னு புரிஞ்சு போச்சு. ஆபத்தில் உதவுவார், புடவை கொடுக்கணுன்னால கொடுப்பார், புரியாது. திரௌபதி கூப்பிட்டார், வந்தார், புடவை வந்ததுன்னு உடனே புரிஞ்சு போச்சே. ஆகவே எப்போதும் எடுத்துக்காட்டோட சொன்னால் இப்படி நடந்ததுன்னு சொன்னதான் புரியும். அதனால தான் பெரியாழ்வார் என்ன பண்ணுறார், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நீங்கள் ஏதோ பொருளாசையில தவித்தீர்களே, பெருமாள்கிட்ட வர முடியுமா? கவலைப்பட வேண்டாம். பொருளாசையில தவித்தவர்களையும் கூட்டேன் திருந்தி வந்திருக்கா. ஆத்ம பிராப்தியிலேயே போரும்னு இருந்தமே, அந்த வரம்பு ஒழித்து வர முடியுமா? வந்திருக்கார்களே, கூப்பிட்டுருக்கேன். பகவல்லாபார்த்திகளா கூப்பிட்டுருக்கேன். யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக வாருங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு தான் பெரியாழ்வார் இந்த முயற்சியை எடுத்திருக்கார். அப்போ அவர்கள் வார்த்தையாக தானே பாடியிருக்கிறார். இது செய்யலாமானால் அப்போ தானே நமக்கு நம்பிக்கை வரும், நம்ம செய்யலான்னுட்டு. அப்படி வந்தவர்கள் உள்ளனரே. ஆகவே வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். ஸ்ரீவில்லிபுத்தூர், வில்லிபுத்தூரில் பிறந்ததுனால பெரியாழ்வாருக்கு ஏற்றமா, இல்லை பெரியாழ்வார் இங்கே பிறந்ததுனால வில்லிபுத்தூருக்கு ஏற்றமான்னா தெரியல. அந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று ஏற்றமா. வில்லிபுத்தூர் விட்டு சித்தன், விஷ்ணுவை தன் உள்ளத்தில் கொண்டவர். ஆழ்வார் சொல்லிக்கிறார், நானே இந்த பெருமாளை மனசை விட்டு வெளியில் போன்னு தள்ளினாலும் இல்லை ஆழ்வீர் என்னை போக சொல்ல வேண்டாம், நான் மனதோடு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்காராம். வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் அவர் ஆசைப்பட்டு பாடியற நல்லாண்டென்னு நவீன் உரைப்பார். இதுதான் நல்ல காலம். இத்தனை நாளும் கம்சன் முகத்தில் முழித்தோம், இன்றைக்கி கண்ணன் முகத்தில் முழிக்க போகிறோம் என்று அக்குரூரன் போகிறான். அத்தியமே சபலன் ஜன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா என்று ஆசைப்பட்டுட்டே போனா போரே. இன்னைக்கு தான் நமக்கு பல்லாண்டு பாடுற பாக்கியம் கிடைச்சது. எத்தனையோ வருஷம். இப்போ இதை கேட்டுன்னு இருக்கிறவாளே வச்சுப்போமே, 15 வயசு குழந்தை கேட்கலாம், நீங்கள் 30 வயசுக்காரர் கேட்டுருக்கலாம், 80 வயசுக்காரரும் கேட்டுருக்கலாம். இது வரைக்கும் என்னமோ 85 வயசாகியும் ஒரு தரம் பல்லாண்டை முழுக்க கேட்குற வாய்ப்பு கிடைக்கல. இப்போ திடீர்னு இதன் மூலமாக கேட்குற அச்சிந்தித்தமாக, இப்போ நம்ம வீட்டிலே தானே இருந்து பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒன்று ஆரம்பிச்சது வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டோம். இப்போ இது யாரானு எதிர்பார்த்துருப்போமான்னா சட்டுன்னு கிடைச்சதோ இல்லையோ. ஓ அப்படி தான் நமக்கு கிடைக்கும். கிடைச்ச நாள் நல்ல நாள், அதைத்தான் நல்லாண்டென்னு நவீன் உரைப்பாருங்கிறார். இது எந்த நாள் தேட வேண்டாம், செவ்வாய்க்கிழமையா, அஷ்டமியா, நவமியா எல்லாம் பார்க்காதீங்க. என்னைக்கு திருப்பல்லாண்டு கேட்க கிடைச்சதோ, திருப்பல்லாண்டு சொல்கிற பாக்கியம் கிடைச்சதோ, நல்லாண்டென்று நவீன் உரைப்பார் நமோ நாராயணாயவென்னு. நல்ல காலம்னு சொல்லி யாரெல்லாம் கூறுவார்களோ என்ன நவீன்னு பகவானை நல்லாண்டென்னு நவீன் உரைப்பார். இது நாள் வரைக்கும் எப்படி நான் இருந்துட்டேன்னால் மமேதன் என்னதுன்னு இருந்தேனா. இப்போ எப்படி இருக்கேன், ஒன்னதுன்னு புரிஞ்சுட்டேனா. அதான் நல்லாண்டுங்கிறார். தீய ஆண்டுக்கு நல்லாண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாம் என்னதுன்னு இருந்தால் தீயது, எல்லாம் ஒன்றுது உனக்குரியவன் நான் தெரிஞ்சுட்டா நல்லது. நல்லாண்டென்னு நவீன் உரைப்பார் நமோ நாராயணாயவென்னு. எங்கெங்கேயும் தேடின்னு போக வேண்டாம், நமோ நாராயணான்னு சொன்னால் போகிறது. சொன்னால் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. வைகுந்தத்துக்கு போய் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை முன்னாடி இருந்து பாடுவோமா. ஓ எவ்வளவு அழகாக இருக்கார். இந்த திருமார்பும் பிராட்டியும் சேர்ந்துருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியல. கண்ணச்சில் திருஷ்டி தோஷம் பட்டுடுன்னு அப்படி வலப்பக்கத்துக்கு வருவாளாம். ஓ கையும் அந்த சுதர்சன சக்கரமும் சேர்ந்துருக்கிற அழகு பார்க்க முடியல, நம்ம கண்ணே பட்டுடும் போல் இருக்கே, பின்னாடி போவாளாம். மாலை தாங்கியும் சேர்ந்துருக்கிற அழகு எப்படி இருக்குது, தோல் அழகு எப்படி பார்க்க முடியல, இடது பக்கம் வருவாளாம். இந்த பாஞ்சஜன்னமும் கையும் சேர்ந்துருக்கிற அழகு எப்படி இருக்குது பார்க்க முடியல, முன்னாடி வருவாளாம். இப்படி சுற்றி சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்.
பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிண்டே இருப்பார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பாடுவார்கள்? பல்லாண்டு. இனி ஆண்டு கணக்கே இல்லாமல், காலக்கணக்கே இல்லாமல் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்கும் பேறு பெறுவார்கள் என்பதோடே பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாசுரத்தை முடிச்சிருக்கார். இப்போ நமக்கும் திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தம் முடிஞ்செடுத்து நாளையிலேருந்து என்னன்னு யோசிக்கிறீர்களா? நாளைக்கு முக்கியமான நன்னாள், திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திர நன்னாள். இப்போ நாம் எல்லாரும் பிரயாணம் புறப்பட போகிறோம். யாத்திரை கிளம்பி நேர திருவாலி திருநகரிக்கு போகிறோம். அங்கிருந்து கொண்டு திருமங்கையாழ்வார் என்ன பாடியிருக்கார், திருமங்கையாழ்வாருடைய அவதார சரித்திரம் என்ன, உற்சவத்தையும் சேவிக்க போகிறோம். அனைவரும் புறப்படலாம், வாருங்கள். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அனைவர் வாயிலும் திருப்பல்லாண்டு எப்போதும் தவழட்டும்.